எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சண்டே பார்த்தீங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போயிருந்தேன். வெயில் அடிச்சுது அன்னைக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போனப்போ இந்த நட்ஸ் வந்து நிறைய கொட்டி இருந்தது. இதை வந்து இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து மரோன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து செஸ்நட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நட்ஸ் வந்து நிறையா கொட்டிக்க இருந்தது. சரி நானும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் வந்து கடையில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குறோம். இதை ஃபஸ்ட் டைமே இப்போ தான் இந்த மரம் வந்து நிறையா பார்க்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மரம் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்படா கொட்டும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்ச நாள் பார்க் பக்கமே வர்றதில்லை. ஏன்னா குளிரும் மழையும் ஸ்டார்ட் ஆகியிருந்தால பார்க் பக்கமே வர்றதில்ல. அப்போ இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டியிருந்தது. சரின்ட்டு அப்புறம் நான், என் பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து நிறைய பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேரிலேருந்து நம்மளுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. வீட்டில் வாலண்டியராக யாராவது வரீங்களா இந்த நட்ஸு பொறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் பொறுக்குவாங்க. ஏன்னா அதை பொறுக்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு கொடுத்து அவங்க அதை விற்று அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி வீட்டு பின்னாடியே இருந்ததெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுத்துன்னு போயிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு அவனில் வச்சுட்டேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இங்கே கடைங்கள்லாம் வந்து இது கறியில் தான் சுட்டு விற்பாங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்றதால நான் வந்து அவனில் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் மதியம் பர்பிக்யூ போட்டோம். அந்த க்ரில்லில் கொஞ்சமாக வச்சு சுட்டு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நம்ம ஊரில் பலாக்கொட்டை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் இனிப்பும் அந்த மாதிரி கலந்து நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.